Hi friends, welcome to Parkavi recipes. இன்னைக்கு நம்ம ரெசிபீஸ்ல ரொம்பவே சூப்பரான ஒரு குருமா ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பூரி சப்பாத்திக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அடுப்புல ஒரு ஃபேன் வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு பீஸ் பட்டர் இப்போ சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். தக்காளி வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா கிளறி கொடுத்துட்டு ஆற வச்சு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சு இன்னொரு பீஸ் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் பட்டை கிராம்பு லவங்கம் எல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கூடவே கொஞ்சம் கடுகு சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி அலசி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இன்னொரு தடவை நல்லா கிளறி கொடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை இது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ அதை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பன்னீர் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு கொதி வந்தால் போதும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மேலே கொஞ்சம் மல்லி இலை தூவி இறக்கிடலாம். இந்த குருமா வந்து சீக்கிரமே ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பூரி சப்பாத்தி எல்லாத்து கூட வச்சு சாப்பிடவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.